நம்மளோட பெங்களூர் கப்பன் பார்க்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க இன்னைக்கு போய் கப்பன் பார்க்கு வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாமா? ஸோ வந்து போனவே என்ட்ரன்ஸில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பண்ணு ஒன்று வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸும் அப்படியே நம்ம ரசிச்சுட்டு ஊரில் இருக்கிற மொத்த ஃப்ளவர்ஸும் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. ரோஸ் விட்டுட்டு மீதி ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரோஸ் பார்த்தீங்கன்னா வகையில் இது எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த நம்மளோட கப்பன் பார்க் சண்டே வரைக்கும் தான் இருக்கும். சண்டே வந்து 7 o'clock வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு போடுவாங்க, எப்போ போடுவாங்க தெரியல. ஸோ நான் பெங்களூரில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பார்க்கு போயிட்டு நானும் வந்து போய் எல்லாமே சுற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் இந்த ஏனை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கரையிலால் போன டைம் தான் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்களை வச்சு இந்தியா மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டமும் இருந்துச்சு. சண்டேஸில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சண்டே இது ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணியிருக்காங்க. இது முள்ளு செடி, இது நிறைய வச்சுருக்காங்க இங்கே ஃபுல்லாக. இது ஒரு டிராக்டர் வந்து பூவிலையோ இலையிலையோ வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்களா கோழி, இந்த கோழி தான் நிறைய இன்ஸ்டாவில் பார்த்துருப்போம் நம்ம. கோழி மீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ட பார்க்கும்போது மீனெல்லாம் ரொம்பவே பெருசாக தான் இருந்துச்சு. நாங்கள் வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ லைனாக இங்கே ஃப்ளவர் வச்சுருக்காங்க. இது என்னென்னு காய்கள்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் கொஞ்சம் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. பனானா, அனானஸ், இப்போ ஆப்பிள் எல்லாம் திராட்சை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பனானா லைஃப்பில் இப்போ தான் பார்க்குறோம். அனானஸ், ஆப்பிள் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் நானும் வந்து கொஞ்சம் செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் தூரம் போய் பார்த்தேன், இன்னும் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ஸோ கூட்டமும் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு டைம் இருந்துருக்குல, நான் வந்து இந்த ஃப்ளவர் ஷோ மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன். மீதி நிறைய இடத்துல போகல. ஸோ நெக்ஸ்ட் சண்டே போகலான்ற ஒரு பிளான் வச்சுருக்கோம். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நீங்கள் பெங்களூரில் யாருன்னா இருந்தீங்கன்னா வந்து மறக்காமல் இதை விசிட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஃப்ளவர்ஸ் அவ்வளோ இருக்குது. அத்தனை விதவிதமான ஃப்ளவர்ஸு. இத்தனைக்கும் இது ரோஸும் கிடையாது. ரோஸை விட்டுட்டு மற்ற எல்லாமே இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி இது இதாக கூடியாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. மேபி இந்த லாஸ்ட் டே அன்றைக்கி இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், லாஸ்ட் டே இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் எல்லாேருக்கும் வந்து இது இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் சேல் பண்ணால் ஒரு ஞாபகமாக எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சண்டே தெரியும். பாருங்கள் சுற்றி பார்க்குறது. நம்மளுக்கு விலாக் எடுக்க முடியல. எல்லோரும் ஃபோனை தூக்கிட்டு வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா. நம்மளுக்கு எங்கேருந்து எடுக்கிறதுன்ற மாதிரியே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் விலாக எடுக்கிறதுக்கே முடியல என்னால். ஸோ யார் பார்த்தாலும் குறுக்க கேமரா மூஞ்சியில் எல்லோரும் வந்திருந்தாங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் கவர் பண்ணியிருக்கேன். திரும்ப இங்கேயுமே வந்திருந்தோம். ஸோ இது க்ளீனாக உள்ள எடுக்கல ஃபோட்டோஸு விலாகு, நீ திரும்ப எடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப அங்கேருந்து வந்து திரும்ப எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ஃபோனை தூக்கிட்டு வந்து ஃபோட்டோ பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன்.
நம்மளும் அதுக்கு தான் வந்திருக்கோன்றது தெரியாமல் நம்ம இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு. இவன் ஒருத்தன் இந்த கார்டனிங் அது இருக்கிறவங்கெல்லாம் வாட்ச்மேன்ஸு அவங்க வேற குறுக்க வந்துட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு யானை வந்து அது இலையிலே பண்ணியிருக்காங்க, மேலே மட்டும் அந்த பூ பண்ணியிருக்காங்க. இங்கே 2 அந்த ஃபிஷ் வச்சுருக்காங்க யானை. அப்புறம் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் போகிற டைம்ல இது காலையிலே வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். கரேலாவை கட் பண்ணிவிட்டு ஏனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளியை போட்டு ஏனிக்கு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. தக்காளி, கேப்சிகம், கரேலா. இது நான் மறந்து போயிட்டு திரும்ப வாபஸ் வந்துட்டு திரும்ப வந்து எடுத்த விலாகு. இது நம்ம கர்நாடகா ஃப்ளாகை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து ஒரு கஜூர் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். முடிஞ்சிச்சு.